சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இனி விரிவான செய்திகளை காணலாம். கோவை விமான நிலையத்தில் உணவகம், நூலகம் உள்ளிட்ட பல்வேறு புதிய வசதிகள் தொடக்கம். நிலம் கையகப்படுத்தியவுடன் விரிவாக்க பணிகள் தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பேச்சு. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சு நடத்த டி.ஆர். பாலு தலைமையில் குழுவை அமைத்தது திமுக. பேச்சு நடத்தும் குழுவில் கே.என். நேரு, திருச்சி சிவா, ஆர். ராசா, ஆர்.எஸ். பாரதி, ஏவவேலு, பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு இடம். பணி நியமனத்திற்கு 890 கோடி ரூபாய் கையூட்டு பெற்றது குறித்து சான்றுகளுடன் அமலாக்கத்துறைக்கு அனுப்பிய கடிதம். இன்பதுரை முறையீட்டை ஏற்று அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிய ஊழல் கண்காணிப்பு துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு மனுக்கள் வழங்கல். விண்ணப்ப கட்டணமாக 25,000 ரூபாய் செலுத்தி ஆர்வத்துடன் மனுக்களை வழங்கிய திமுக நிர்வாகிகள். அமெரிக்காவில் பிற நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு கடுமையாக வரி விதித்ததை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். அனைத்து நாடுகளின் பொருட்களுக்கும் 10 விழுக்காடு என்கின்ற சீரான இறக்குமதி வரி நடைமுறை. இனி விரிவான செய்திகளை காணலாம். கோவை விமான நிலையத்தின் விரிவாக்கத்திற்காக மாநில அரசுடன் தொடர்ந்து மத்திய அரசு பேசி வருவதாகவும், நிலம் கையகப்படுத்தப்பட்டவுடன் விமான நிலைய விரிவாக்க பணிகள் தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் குறைந்த விலை சிற்றுண்டி உணவகம், மகளிர் சுய உதவிக்குழுவின் சார்பில் புவிசார் குறியீடு பெற்ற கோவை கோரா, காட்டன் ஆடை விற்பனை அங்காடி, பயணிகளின் குழந்தைகள் விளையாடுவதற்கான சிறிய விளையாட்டு பகுதி, நூலகம் ஆகியவற்றை மத்திய அமைச்சர்கள் ராம்மோகன் நாயுடு, முரளிதர் மோகல், முருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் மற்றும் விமான போக்குவரத்து துறை உயர் அதிகாரிகள் முன்னிலை வகித்தனர். விழாவில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, பிரதமர் கோவை மாவட்டத்தின் மீது வளர்ச்சிக்காக மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தின் விரிவாக்கத்திற்காக மாநில அரசுடன் தொடர்ந்து மத்திய அரசு பேசி வருவதாகவும், தேவையான நிலம் முழுமையாக கையகப்படுத்தப்பட்டவுடன் விமான நிலைய விரிவாக்க பணிகள் தொடங்கும் என்று ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சு நடத்துவதற்கு டி.ஆர். பாலு தலைமையிலான குழுவை திமுக அமைத்துள்ளது. தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், தேமுதிக ஆகியவை இடம்பெற்றுள்ளன. கடந்த முறை ஒதுக்கியதை விட இந்த முறை அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சு நடத்துவதற்காக டி.ஆர். பாலு தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இந்த குழுவில் கே.என். நேரு, திருச்சி சிவா, ஆர். ராசா, ஆர்.எஸ். பாரதி, ஏவவேலு, பன்னீர்செல்வம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினர் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளனர். அமெரிக்காவில் பிற நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு கடுமையாக வரி விதித்த அதிபர் டிரம்பின் முடிவை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இதையடுத்து அனைத்து நாடுகளின் பொருட்களுக்கும் 10 விழுக்காடு என்கின்ற சீரான இறக்குமதி வரி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக பொறுப்பேற்றதில் இருந்து மெக்சிகோ, கனடா, சீனா, இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு வரியை 25 விழுக்காடு முதல் 50 விழுக்காடு வரை உயர்த்தினார். இதை எதிர்த்து பல நிறுவனங்களுக்கு பல மாநில அரசுகளும் அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு, அதிபர் தனது அதிகாரத்தை மீறி செயல்படுவதாக கூறி கடுமையான வரி விதித்த முடிவை ரத்து செய்துள்ளது. இந்த தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள ட்ரம்ப், இது பயங்கரமானது என்றும் தனது வணிக கொள்கையை நிராகரித்தது முட்டாள்தனமானது என்றும் கூறியுள்ளார். முந்தைய வரி விதிப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ள நிலையில் அனைத்து நாடுகளின் பொருட்களுக்கு சீராக 10 விழுக்காடு வரி விதிப்பதாகவும் அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார்.
தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட விரும்புவோர்களுக்கு திமுக 20ஆம் தேதி முதல் விண்ணப்பங்களை வழங்கி வருகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட விரும்புவோர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் 20ஆம் தேதி முதல் விண்ணப்ப படிவங்களை வழங்க தொடங்கியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நூற்றுக்கணக்கான கட்சி நிர்வாகிகள் விண்ணப்ப படிவங்களை பெற்றனர். பொது தொகுதிக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 25,000ஆகவும், பெண்கள் மற்றும் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் போட்டியிட விரும்புவோர்களுக்கு கட்டணம் ரூபாய் 15,000ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரூபாய் 1,000 செலுத்தி விண்ணப்ப படிவத்தை பெறலாம் என்றும் திமுக தலைமையகம் அறிவித்துள்ளது. அறிவிப்பை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் இன்று முதல் விண்ணப்ப படிவங்களை பெற்றனர். இன்பதுரை அவர் மேலே இருந்த கேஸே ஒன்றும் முடிவு வராமல் இருக்கு. அவர் எம்எல்ஏ ஜெயிச்சார் இல்லை, அந்த தேர்தல் முடிவே இன்னும் வராமல் இருக்கிறது. அவர் ஒரு வழக்கு போட்டிருக்கிறார் பப்ளிக் இன்வெஸ்டிகேஷனில். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஏற்கனவே அரசாங்கம் இந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒரு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இதில் ஒன்றும் பெரிய இதில் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி preliminary inquiry. நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனம் செய்ய 890 கோடி கையூட்டு பெற்றது தொடர்பாக அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிய ஊழல் கண்காணிப்பு துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக KN நேரு உள்ளார். இந்நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழுள்ள நகர் ஊரமைப்பு திட்டமிடல் அலுவலகம் பொறியாளர் பணியிடங்களுக்கு ஆட்களை நியமித்ததில் 900 கோடி ரூபாய் கையூட்டு பெறப்பட்டுள்ளதாக கூறி அதற்கான சான்றுகளுடன் அமலாக்கத்துறை, தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குனர், ஊழல் கண்காணிப்புத்துறை ஆகியவற்றிற்கு கடிதம் எழுதியிருந்தது. இதேபோல் பணி ஒப்பந்தம் வழங்கியதில் 1020 கோடி ரூபாயும், பொறியாளர்களை பணியிடம் மாற்றம் செய்வதற்கு 366 கோடி ரூபாயும் கையூட்டாக பெற்றுள்ளதாக கூறி அதற்கான சான்றுகளுடன் கடிதம் எழுதியிருந்தது. ஆனால் தலைமை செயலாளரோ, காவல்துறை தலைமை இயக்குனரோ, ஊழல் கண்காணிப்பு துறையோ இது குறித்து வழக்கு பதியவில்லை. இந்த நிலையில் மேற்கண்ட ஊழல்கள் தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மீது சட்டப்படி வழக்கு பதிய கோரி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை புகார் அளித்தார். அதன் பிறகும் வழக்கு பதியாத நிலையில் வழக்கு பதிய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்பதுரை மனு தாக்கல் செய்தார். பண மோசடி தடுப்பு சட்டப்படி ஊழல் முறைகேடுகளுக்கான சான்றுகளை அமலாக்கத்துறை கொடுத்துள்ளதன் அடிப்படையில் வழக்கு பதிய வேண்டியது கடமை என்றும், அதை செய்ய ஊழல் கண்காணிப்புத்துறை தவறியுள்ளதாகவும் அந்த மனுவில் இன்பதுரை குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் KN நேரு மீது வழக்கு பதிய ஊழல் கண்காணிப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. அவ்வாறு வழக்கு பதிந்தது தொடர்பாக அறிக்கை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை இந்த வழக்கில் நீதி வழங்கப்படும் என தான் எதிர்பார்த்ததாக தெரிவித்தார். கொரோனா காலத்தில் பதவியேற்ற முதலமைச்சர் MK-ஸ்டாலின் அன்று முதல் தொடர்ந்து ஓடிக்கொண்டேதான் இருக்கிறார் என்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு பயிலரங்கு நடைபெற்றது. இதில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பல்வேறு திட்டங்கள் மூலமாக இந்தியாவில் முன்னோடி மற்றும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக மத்திய அரசின் புள்ளியியல் விவரங்கள் கூறுவதாக தெரிவித்தார். கொரோனா காலத்தில் பதவியேற்ற முதலமைச்சர் MK-ஸ்டாலின் அன்று முதல் தொடர்ந்து ஓடிக்கொண்டேதான் இருப்பதாகவும், தமிழ்நாட்டின் அடிப்படை வசதிகளுக்கு ஏராளமான நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஊழல் மலிந்த திமுக அரசை வருகின்ற தேர்தலில் தூக்கி எறிந்து விசிலடித்து கொண்டாட மக்கள் காத்திருப்பதாக தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். இதில் கபட நாடகத்தில் திமுக அரசின் நகராட்சித்துறை அமைச்சரின் 1020 கோடி ரூபாய் ஊழலை அமலாக்கத்துறை எப்போதோ வெளிக்கொண்டு வந்தது என்றும், திமுக அரசு ஊழலுக்கான ஆதாரங்களை கண்டுகொள்ளவே இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமலாக்கத்துறை அவிழ்த்துவிடும் திமுக அரசின் ஊழல்கள் எல்லாமே ஆயிரக்கணக்கான கோடிகளிலேயே உள்ளதாக தெரிவித்துள்ளார். மன்னிக்க முடியாத அளவுக்கு ஊழல் மலிந்த திமுக அரசை வருகின்ற தேர்தலில் தூக்கி எறிந்து விசிலடித்து கொண்டாட மக்கள் காத்திருப்பதாகவும் விஜய் விமர்சித்துள்ளார்.
சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது குறித்து பிப்ரவரி 26ஆம் நாள் முடிவெடுக்க உள்ளதாக இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் சேகு தமிழரசன் தெரிவித்துள்ளார். இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. இதில் கட்சியின் மாநில தலைவர் சேகு தமிழரசன் பங்கேற்று நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்போதைய தேர்தல் முறையில் தனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் ஜனநாயக ரீதியில் தேர்தலில் தங்களின் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து பிப்ரவரி 26ஆம் நாள் சென்னையில் நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்து அறிவிக்கப்படும் என்று தமிழரசன் தெரிவித்துள்ளார். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார் என்ற கணக்கு நீங்கள் தான் சொல்கிறீங்க. 10 கோடி வரைக்கும், 8 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்களுடைய வருமானம் என்ன? ஒரு நாளைக்கு 300 ரூபா கூட அவங்களால 350 ரூபா, ஒரு நாளைக்கு 350 ரூபா சம்பாதிக்க முடியாதவன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவன். அதானே நீங்கள் வரையறை வைத்திருக்கிறீங்க. அதுவும் உயர்ந்துகிட்டே இருக்குது. உயர்ந்துட்டு வந்து இப்போ கடைசி வரையறை ஒரு நாளைக்கு 350 ரூபா கூட சம்பாதிக்க முடியாத ஒருவர். தமிழ்நாட்டில் பாஜக வாலாட்ட முடியாது என்றும் திமுக கூட்டணி வெற்றி பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாடுபடும் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அம்பேத்கர் மக்கள் கட்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் இணைக்கும் விழா நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு அம்பேத்கர் மக்கள் கட்சி நிறுவனர் மலைமேனி பாண்டியன் உள்ளிட்டோருக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார். அதன் பின்னர் பேசிய திருமாவளவன், சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பலமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பாஜக பல்வேறு வகையில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜகவால் வாலாட்ட முடியாது என்றும் திமுக கூட்டணி வெற்றி பெற தனது கட்சி தொண்டர்கள் களப்பணி ஆற்றுவார் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். 80-90 வயது வரையில் வாழ வேண்டியவர் 65 வயதிலேயே காலமாக நேர்ந்தது. இரவு பகல் பாராமல், உறக்கமில்லாமல், ஓய்வில்லாமல் அவர் உழைத்த உழைப்பு அவருக்கு தரும் நிலை உருவானது. அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதித்த சாதனைகள் ஏராளம் என்றாலும் அவருடைய படைப்புகளுள் காலத்திற்கும் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் என்கிற படைப்புகளுள் 2 முக்கியமான படைப்புகள். ஒன்று, அவர் சாகும் தருவாயில் எழுதி முடித்த புத்தரும் அவரது தம்மமும் என்கிற நூல். அது இந்தியாவில் மெல்ல மெல்ல பெரும் தாக்கத்தை பண்பாட்டு தளத்தில் ஏற்படுத்தி வருகிறது. தொழில் வாய்ப்பு தருவதாக கூறி 2 கோடி ரூபாய் மோசடி செய்து கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தைச் சேர்ந்த சாலினி, அருண் உள்ளிட்ட 4 தொழில் வாய்ப்பு தருவதாக கூறி 10 பேரிடம் சுமார் 2 கோடி ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு திருப்பிக் கொடுக்கவில்லை. இது தொடர்பாக உதகை, பைகாரா, கோவை, ஆர்எஸ்புரம் காவல் நிலையங்களில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று உதகை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரை சந்தித்து தங்கள் பணத்தை மீட்டு தர கோரி மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலத்தில் கல்லூரி மாணவியர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுங்காங்கடையில் உள்ள ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கலை கல்லூரி மாணவிகள் குலசேகரத்தில் நாட்டு நலப்பணி திட்ட முகாமில் உள்ளனர். முகாமின் ஒரு பகுதியாக குலசேகரம் காவஸ்தலம் முதல் மாமூடு வரை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பற்றியும் போதைப் பொருள் ஒழிப்பு பற்றியும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மார்த்தாண்ட காவல் ஆய்வாளர் முத்துசெல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் உதயகுமாரி, தேவி, சின்மயி, விஜி, வழக்கறிஞர் அந்தூஸ், ஜெரோம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் கலந்து கொண்ட மாணவிகள் வழியெங்கும் உள்ள கடைகள், வணிக நிறுவனங்களில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். போதை விழிப்புணர்வு பற்றி ஒரு
ரேலி வந்து நடத்தினோம். ஸோ நாங்கள் வந்து பக்கத்தில் உள்ள கடைகள், வியாபாரிகள் இவங்கள்ட்ட எல்லாம் போய் போதைப் பொருளை பற்றி விழிப்புணர்வு, அப்புறம் வந்து இந்த எப்படி அதையெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்தோம். புதுக்கோட்டையில் தூய்மை பணியாளர்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டமும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள் சம்பளம் வழங்கவும், வங்கி கடன் உதவிகளை வழங்கவும் அதிகாரிகளுக்கு நலவாரிய தலைவர் தீப்பம்பட்டி ஆறுமுகசாமி உத்தரவிட்டார். அதிகாரிகள் பணியாளர்களிடம் தமிழிலேயே பேச வேண்டும் எனவும், அவர்களுக்கு மாதம் 4 சோப்புகள் வழங்க வேண்டும், பெண் பணியாளர்களுக்கு தனி கழிப்பிட வசதிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். மேடையிலேயே அதிகாரியை அழைத்து துயரத்தில் இருந்த பெண்மணிக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் உதவி வழங்க ஆணையிட்டார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொள்முதல் நிலையங்களில் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகளை காக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், திருப்பனந்தாள், பந்தநல்லூர், நெய்க்குப்பம், முளையூர், வண்டியூர் ஆகிய ஊர்களில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை திறந்த வெளியில் அடுக்கி வைத்துள்ளனர். இந்த நிலையில் 2 நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் உடனடியாக நெல் மூட்டைகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலை விரிவாக்க பணிகளின் பூமி பூஜையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். ஆரணி அருகே நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் சாலை விரிவாக்கம் பணிகளின் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் 2 வழிச்சாலையை 4 வழிச்சாலையாக விரிவாக்குதல், சிறு பாலம் அமைத்தல், மழைநீர் வடிகால் கட்டுதல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்நிகழ்ச்சியில் நகராட்சி தலைவர் மணி, திமுக ஒன்றிய செயலாளர்கள் அன்பழகன், மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கேரளத்தில் கண்டலா கூட்டுறவு வங்கியில் சேமிப்பு போட்ட பணம் திருப்பி கிடைக்காததால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் காட்டாக்கடை அருகே கண்டலா கூட்டுறவு வங்கியில் 2021ஆம் ஆண்டு வங்கியின் தலைவராக இருந்த பாசுரங்கன் மற்றும் 21 உறுப்பினர்களும் வங்கி ஊழியர்கள் துணையுடன் 189 கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தனர். இந்த வழக்கு குறித்து மத்திய அரசின் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டதுடன் பாசுரங்கனை கைது செய்து அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்து வங்கி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தது. இந்த நிலையில் வங்கி நிர்வாகம் சொத்துக்களை ஏலம் விட்டு பணத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை திருப்பி வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து தங்களது சேமிப்பு பணத்தை திருப்பி தர வலியுறுத்தி கூட்டுறவு வங்கியின் முன் பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். അത് കുറച്ച് 1/2 കിലോ വാങ്ങിയിട്ട് ആ കിട്ടുന്ന പൈസ എല്ലാം കൊണ്ടുവന്ന് മക്കളുടെ പഠനത്തിനും കല്യാണത്തിനും ഞങ്ങളുടെ കുറച്ച് ഏജ് ആകുമ്പോൾ ഞങ്ങൾക്ക് അതിൽ നിന്ന് എന്തെങ്കിലും കിട്ടി ഞങ്ങൾ വാർദ്ധക്യകാലം എങ്ങനെയെങ്കിലും കഴിച്ചു കൂട്ടാം എന്നുള്ള പ്രതീക്ഷയോടെ കൊണ്ടിട്ട കാശുകളാണ്. ഓരോരുത്തരും കഷ്ടപ്പെട്ടിട്ട് തന്നെയാണ് കൊണ്ടിട്ടത്. காஞ்சிபுரம் மாவட்டம் மருத்துவப்பாடி கடல்மங்கலம் ஊராட்சியில் அதிமுக ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் பாபு தேர்தல் உறுதிமொழிகள் குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மருத்துவப்பாடி கடல்மங்கலம் ஊராட்சியில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு தேர்தல் அறிக்கை துண்டு பிரசுரமாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உத்தரமேரூர் அதிமுக ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் பாபு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் சுமை தூக்குவோரின் மாநில பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மண்டல நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சுமை தூக்குவோரின் மாநில பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நடத்த வேண்டிய சங்க அங்கீகார தேர்தலை உடனே நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட 40 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவனந்தபுரத்தில் பல லட்சம் பெண்கள் பங்கேற்கும் ஆற்றுக்கால் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு கேரளத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து
கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என கோவில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். திருவனந்தபுரத்தில் உள்ள ஆற்றுக்கால் கோவிலைச் சேர்ந்த நிர்வாகிகள் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஆற்றுக்கால் பகவதி கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பொங்கல் விழாவை முன்னிட்டு இந்த ஆண்டு 45 லட்சம் பெண்கள் பொங்கலிட வருகை தர வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர். மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் என்பதால் மாலை 3 மணி முதல் இரவு 7 மணி வரை கோவில் கதவு மூடப்படும் என கூறினார். பொங்கல் திருவிழாவையொட்டி கேரளத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவித்தனர். கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கயத்தாறு ஒன்றிய செயலாளர் சாலமன் ராஜ் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மும்மலைப்பட்டி கருப்பசாமி கோவிலுக்கு ஒதுக்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இந்த போராட்டத்தில் ஒன்றிய செயலாளர் தெய்வேந்திரன், மும்மலைப்பட்டி கிளை செயலாளர் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் மணிகண்டன், காவல் உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பிறகு அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை அருகே வேடந்தவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வேடந்தவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணிக்கு ஒருங்கிணைப்பாளர் சவுந்தரம் தலைமை வகித்தார். இப்பேரணியை தலைமை ஆசிரியர் திருமாறன் தொடங்கி வைத்தார். மாணவர்கள் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து முழக்கமிட்டு கையில் பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் கீதா, சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம உதவியாளர்கள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம உதவியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியமாக மாதம் 15,700 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் திருமயம் வட்டத்திற்கு உட்பட்ட கிராம உதவியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் மலப்புரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரத்தில் உள்ள கல்குவாரியில் விழுந்ததில் ஓட்டுநர் மீட்கப்பட்ட நிலையில் உதவியாளர் உயிரிழந்தார். மலைப்புரம் மாவட்டத்தில் பலசரக்கு பொருட்கள் ஏற்றிக்கொண்டு சிறு கடைகளில் இறக்குவதற்காக லாரி சென்று கொண்டிருந்தது. செம்பிகள் அருகே ஆடவநாட்டில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி ஊரத்துப்பள்ளியில் சாலையோரத்தில் உள்ள 70 அடி ஆழம் உள்ள பழைய கல்குவாரியில் விழுந்தது. தகவலறிந்த அப்பகுதி மக்கள் விரைந்து சென்று போராடி குளத்திலிருந்து லாரி ஓட்டுநரை மீட்டனர். தீயணைப்புத் துறையினரும் ஸ்கூபா டைவ் குழுவினரும் பல மணி நேர தேடுதலுக்கு பிறகு லாரி உதவியாளர் முஸ்தபாவின் உடலை மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பபுரத்தில் உள்ள சிறார் பூங்காவை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பபுரத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான செங்குளத்தின் எதிர்புறத்தில் 16 ஆண்டுகளுக்கு முன் சிறார் பூங்கா அமைக்கப்பட்டது. அதே ஊரைச் சேர்ந்த ஒருவர் பூங்காவினுள் தனது வீட்டிற்கு செல்ல பாதை அமைத்து தருமாறு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சிறார் பூங்காவை இடிக்க பொதுப்பணித்துறைக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் அடிப்படையில் பொதுப்பணித்துறையினர் அழகை கிராம வளர்ச்சி மையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பி பூங்காவை இடிக்க ஜேசிபி எந்திரத்துடன் வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பூங்கா அமைந்துள்ள இடத்தில் குவிந்தனர். ஏராளமான பெண்கள் கையில் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்த திரண்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினரும் பொதுப்பணித்துறையினரும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். நாகர்கோவில் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் கான்ட்ராக்டர் கார் ஏற்றி கொன்றவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் அது குறித்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தெங்கம்புதூர் பனிக்கன் குடியிருப்பைச் சேர்ந்த ஜெயக்குமார், இவரது தம்பி விஜயகுமார் கட்டிட கான்ட்ராக்டர், தென்தாமரைக்குளம் தெற்கு கரும்பாட்டூரைச் சேர்ந்த டிவி மெக்கானிக் விக்டர் ராஜதாஸ் என்பவர் ஜெயக்குமாருக்கு 1,02,000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த பணத்தை கேட்க பிப்ரவரி 12ஆம் நாள் இரவு நாகர்கோவில் செட்டிக்குளம் சந்திப்பில் உள்ள விக்டர் ராஜதாஸின் கடைக்கு ஜெயக்குமார் வந்தார்.
அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த விஜயகுமாரும் விக்டர் ராஜதாஸிடம் சண்டையிட்டார். ஆத்திரமடைந்த விக்டர் ராஜதாஸ் காரில் ஏறி இருவர் மீது மோத சென்றார். அப்போது ஜெயக்குமார் தப்பி ஓடிவிட்டார். விஜயகுமார் மீது கார் மோதியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொலை குறித்து கோட்டாறு காவல்துறையினர் வழக்கு பதிந்து கொலையாளி விக்டர் ராஜதாஸை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். காரை ஏற்றி கொன்ற சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கோவை பிஷப் அப்பாசாமி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் 750 மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர். கோவை பிஷப் அப்பாசாமி கலை அறிவியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் செயலாளர் டேவிட் பர்னபஸ், முதல்வர் ஜெமிமா வின்ஸ்டன், முரளி மேனன், தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டல பேராயர் பிரின்ஸ் கால்வின் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் இளங்கலை, முதுகலை, பிஎஸ்டி மாணவ மாணவிகள் மொத்தம் 750 பேருக்கு பட்டங்களையும் சான்றிதழ்களையும் முரளி மேனன், பேராயர் பிரின்ஸ் கால்வின் ஆகியோர் வழங்கினர். விழாவில் கல்லூரி துணை முதல்வர் பால் சுதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி சகோதரிகள் இருவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கரகுமார் தனது குடும்பத்தினருடன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லும் வழியில் ஏரல் தாமிரபரணி ஆற்றுக்கு குளிக்க சென்றுள்ளனர். அவருடன் அவரது மகள் அபிநயா, மீனாட்சி ஆகிய இருவரும் தாமிரபரணி ஆற்றில் நீராட வந்துள்ளனர். சகோதரிகள் இருவரும் ஆற்று நீரை பார்த்ததும் உடன் வந்தவர்களுக்கு முன்பு வேகமாக சென்று ஆற்றில் குதித்துள்ளனர். ஆற்றுக்குள் குதித்த இருவருமே திடீரென காணாமல் போனார்கள். தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் இருவரின் உடல்களையும் மீட்டனர். அப்போது பெற்றோரும் உறவினர்களும் கதறி எழுதது பார்ப்போரை கண்கலங்க செய்தது. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்த வழியில் சகோதரிகள் இருவர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாய்லாந்தின் பேங்காக்கில் நடைபெற்ற ஆசிய நீச்சல் போட்டியில் 5 பதக்கங்களை வென்று வடக்கன்குளம் 10ஆம் வகுப்பு மாணவி சாதனை படைத்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் நடைபெற்ற ஆசிய நீச்சல் போட்டியில் 21 நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற 58 வீரர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் இடம்பெற்றனர். இதில் திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளம் தனியார் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி மரிய வின்சியா 5 பதக்கங்களை வென்றார். மாணவி மரியா வின்சியாவை பள்ளியின் தலைவர் கிரஹாம் பெல், தாளாளர் திவாகரன், ஆசிரியர்கள் ஆகியோர் பாராட்டினர். ஜாங்கிரி கதாபாத்திரத்தில் பிரபலமான மதுமிதா சனீஸ்வர பகவானை மனமுருகி வேண்டினார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்தில் நடித்த மதுமிதா சாமி தரிசனம் மேற்கொண்டார். கோவிலுக்கு வந்த அவர் சனீஸ்வர பகவானை மனமுருகி வேண்டிக் கொண்டார். அங்கிருந்த பக்தர்கள் அவரை ஜாங்கிரி என அன்போடு அழைத்து உற்சாகமாக படங்கள் எடுத்துக் கொண்டனர். தற்போது சொப்பன சுந்தரி பட இயக்குனரின் இயக்கத்தில் நடிகர் சதீஷுடன் புதிய படத்தில் நடித்து வரும் மதுமிதா அனைவருடைய வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்பதற்காகவே இந்த தரிசனத்தை மேற்கொண்டதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒழுக்கரை அகிலாண்டேஸ்வரி அம்பாள் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒழுக்கரை அகிலாண்டேஸ்வரி அத்தீஸ்வரர் ஆலயத்தில் பூஜைகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேக ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டனர். யாகசாலை பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் செய்து கலச நீரை கோபுர கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இவ்விழாவில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ், தங்க பச்சாட்சரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணவேணி மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட வடக்குப்பட்டி சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வடக்குப்பட்டி சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலின் விமானங்கள், சந்திதிகள், பிரகாரம் ஆகியவற்றை சீரமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றனர். இதையடுத்து பல்வேறு ஆறுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடாகி மேளதாளங்கள் முழங்க மங்கள இசை இசைக்க கோபுர விமானங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது. பக்தி முழக்கத்தின் இடையே கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழக்கு நடைபெற்றது. அதன் பின்பு கோவில் வளாகத்தில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை அறநிலையத்துறை துணை ஆணையர் கார்த்திகேயன், கோவில் நிர்வாக அலுவலர் செந்தில்குமார்,
வடக்குப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் நந்தினி ஆகியோர் செய்திருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே எந்திர வடிவிலான சனி பகவான் கோவிலில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆரணி அடுத்த திரு ஏரிக்குப்பத்தில் எந்திர வடிவில் சனீஸ்வர கோவில் உள்ளது. ஆலயம் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் 1008 கலசங்கள் நிறுவி புனித நீர் நிரம்பி 4 கால வேள்வி நடத்தப்பட்டது. புனித நீர் கலசங்களை ஊர்வலமாக எடுத்து சென்று சனி பகவான் சிலைகளுக்கு ஊற்றி குடமுழுக்கு நடத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். மேலும் பக்தர்கள் மீது ட்ரோன் மூலமாக புனித நீரை தெளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஸ்ரீராம்பாளையம் தண்டு மாரியம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. கலசப்பாக்கம் வட்டம் ஸ்ரீராம்பாளையத்தில் தண்டு மாரியம்மன் வீர ஆஞ்சநேயர் கோவிலில் குடமுழுக்கு விழா சிவச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு பின்னர் அது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இவ்விழாவில் மேல் சோழங்குப்பம், காந்தபாளையம், கிடாம்பாளையம், வீரலூர் ஆகிய ஊர்களைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று வழிபட்டனர். பின்னர் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து தீபார்த்தனை செய்து சிறப்பு அலங்காரத்தில் தண்டு மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தஞ்சையில் சரபோஜி கல்லூரி முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் அரசு கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக 5 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தஞ்சையில் அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் தஞ்சை சரபோஜி கல்லூரி முன்பு தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கல்லூரி மாணவர்களுக்கு தேர்வு நடைபெற உள்ள நிலையில் கௌரவ விரிவுரையாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அரசு கல்லூரியில் பயிலக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி நியமனம் செய்யாமல் பல இடங்களில் இன்னைக்கு வகுப்பை புறக்கணித்து அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு தான் சூழல்லாம் இருக்குது. அதுக்கு ஆதரவு தெரிவித்து இன்னைக்கு இந்திய மாணவர் சங்கம் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி கிளை சார்பாக இன்னைக்கு அவங்களை ஆதரவு தெரிவித்து போராட்டம் நடைபெறுது. எதுக்கான இன்னைக்கு 5 அம்ச கோரிக்கை வைத்து கௌரவ விரிவுரையாளர்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்தி வராங்க. அதாவது திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் 5 ஆண்டு எங்கள் ஆட்சி காலமே நீங்கள் திரும்பி பார்க்குற அளவுக்கு நாங்கள் சொல்கிறோம், அதுமாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கல்வி தான் சிறந்த மூலதனம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த கல்வி கற்று தரக்கூடிய ஆசிரியர்களுக்கே இன்னும் பணி நிரந்தரம் செய்யாமல் ஒரு சூழல் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மூளைக்கு மூளை மதுபான கடைகளை திறந்து வச்சிருக்கோம். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கோவை விமான நிலையத்தில் உணவகம், நூலகம் உள்ளிட்ட பல்வேறு புதிய வசதிகள் தொடக்கம். நிலம் கையகப்படுத்தியவுடன் விரிவாக்க பணிகள் தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பேச்சு. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சு நடத்த டிஆர் பாலு தலைமையில் குழுவை அமைத்தது திமுக. பேச்சு நடத்தும் குழுவில் KN நேரு, திருச்சி சிவா, R ராசா, RS பாரதி, ஏவவேலு, பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு இடம். பணி நியமனத்திற்கு 890 கோடி ரூபாய் கையூட்டு பெற்றது குறித்து சான்றுகளுடன் அமலாக்கத்துறைக்கு அனுப்பிய கடிதம். இன்பதுரை முறையீட்டை ஏற்று அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிய ஊழல் கண்காணிப்பு துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு மனுக்கள் வழங்கல். விண்ணப்ப கட்டணமாக 25,000 ரூபாய் செலுத்தி ஆர்வத்துடன் மனுக்களை வழங்கிய திமுக நிர்வாகிகள். அமெரிக்காவில் பிற நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு கடுமையாக வரி விதித்ததை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். அனைத்து நாடுகளின் பொருட்களுக்கும் 10 விழுக்காடு என்கின்ற சீரான இறக்குமதி வரி நடைமுறை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Super Sarvana Stores.